வெல்கம் டு கிரிக்கெட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டெட்லர் 8P வச்சு எப்படி ஒரு போர்ட்ரேட் பண்ணுறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து 6P வச்சு பண்ண வீடியோ வந்து போட்டிருக்கேன். மேலே வந்து கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து 8P வச்சு எப்படி ப்ராப்பரான ஒரு போர்ட்ரேட் பண்ணுறது, அந்த ஷேடிங் டெப் பிரிச்சு எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. மெட்ரிக்ஸ் பற்றி பார்ப்போம். இது நான் யூஸ் பண்ண 6B 8B யூஸ் பண்ணுறேன். 6B வந்து அந்த அவுட்லைன் ஸ்கெட்ச்க்கு 6B, ஷேட் பண்ணுறது 8B. அப்புறம் அந்த ஷர்ட்டுக்கு கொஞ்சம் டெப்த் கொடுக்கறதுக்கு கேலிகிராஃபி பென். இது அந்த பாயிண்ட் வந்து எடுத்து கொடுக்கும் பிளாக் டார்க்கு. அது வந்து லைக் பாயிண்ட் எரேசர். இது உங்களுக்கு அந்த லைன் ஷேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஷீட் வந்து 175 GSM ஷீட்டு A4. இது யூஸ் பண்ண மூலமா அந்த 8B டெக்ஸ்சர் வந்து எடுத்து கொடுக்கும். இதே வந்து 8B யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அந்த டார்க்னஸ் யூஸ் பண்ணி நீங்க லைன்ஸ் வரைஞ்சீங்கன்னா நீங்க லைக் போர்ட்ரேட் ஃபினிஷ் பண்ணும்போது அது அந்த லைன் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும். அப்போ வந்து அந்த லைன் வந்து ஈஸியா வந்து பிளெண்டோ மெர்ஜோ பண்ண முடியாது. அதனால பேசிக்கா 6B ஸ்கெட்ச் பண்றேன். இப்போ சைட்ல போட்டோ வரும். இந்த போட்டோ பேஸ் பண்ணி போர்ட்ரேட் பண்ண போறேன். பேசிக்கா போர்ட்ரேட்டுக்கு சில ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கு. அந்த ப்ரொபோர்ஷன் வச்சு தான் இது வந்து கம்போஸ் பண்ண போறேன். இது பார்த்தா கிரிட் வச்சு வரையது கிடையாது. பேசிக்கா அந்த போர்ட்ரேட்டோட போட்டோ மேல ஜஸ்ட் அந்த லைன் ப்ரொபோர்ஷன் லைன் டிரா பண்ணீங்கன்னா கம்போஸ் பண்ண ஈஸியா இருக்கும். சைட்ல பார்த்தீங்க இல்லையா, லைக் அந்த இமேஜ் தான் இப்போ நான் வரைய போறேன். கம்போஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் எதுக்குன்னா போர்ட்ரேட் கம்போசிங் அப்போ ரெண்டு லைன் கொஞ்சம் டிவைட் ஆகாம இருக்கு. தென் சென்டர் லைன் டிரா பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணுறேன். ரஃப் ஃபார்முக்கு ஜஸ்ட் சர்க்கிள் ஃபார்ம், அதுலேருந்து டேக் இட் ஆஃப். இதுலேருந்து லைக் ஒரு கால்வாசி எடுத்துக்கிறேன் போர்ட்ரேட்டுக்கு. ஜஸ்ட் அவுட்லைன் ஒரு ஃபார்ம் இதுலேருந்து எடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஐ, இது நோஸ், இது லிப்பு, ஃபோர்ஹெட். பேசிக்காக ஒரு லைன் தான் போடுறேன். உங்களுக்கு ஃபுல் போர்ட்ரேட் ஒரு வீடியோக்கு வேணா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதை நான் போடுறேன். இது ஜஸ்ட் வந்து ரஃபா தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ரொம்ப லைக் ப்ரொஃபஷனலாக ஃபுல் ஸ்கெட்ச் பண்ணல. ஜஸ்ட் அந்த போட்டோக்கு ஏற்ற மாதிரி லைன் டிவைட் பண்ணி ஸ்டார்ட் பண்றேன். ஒரு கேரக்டர் பண்ணும்போது பேசிக் ஸ்டடி வந்து அந்த கேரக்டரோட ஒரு ஐடென்டிட்டி தான். ஒரு காந்தி, நேரு, அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ், இந்த மாதிரி ஒரு லீடர் கேரக்டர் பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கும். ஐடென்டிட்டி சொல்றதுன்னா அவங்க யூஸ் பண்ற ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அவங்க போற ஒரு கண்ணாடி, தொப்பி, இதை பேஸ் பண்ணி கேரக்டர் நீங்க கொண்டு வரலாம். மற்றபடி சீனியர் ஆக்டர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்க டெய்லி பார்த்த முகமா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த போர்ஷனுக்கு வரது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் அவுட்லைன் கொண்டு வந்திருக்கேன். கேரட் அவுட்லைனு அது வந்து அந்த ப்ரொபோர்ஷன் லைன் பேஸ் பண்ணி தான் லைன் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து அந்த ரஃப் லைன்லாம் அழிச்சிட்டு ஃபர்தராக ஒர்க் பற்றி பார்ப்போம். அந்த ரஃப் ஸ்கெட்ச் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த ரஃப் ஸ்கெட்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த லைனை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கைட்லைன்ஸ் வந்து அழிச்சிட்டேன். அப்போதான் உங்களுக்கு அந்த உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த லைன்லாம் அழிச்சிட்டேன். நீங்கள் வேணால் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பட் நான் வீடியோக்காக அந்த லைன் அழிச்சிருக்கேன். ஏன்னா அந்த லைனும் ட்ராயிங் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் டார்க் போர்ஷன், லைட் போர்ஷன் டிவைட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணி ஒரு போர்ஷனாக டிவைட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது 8B பென்சில். ஜஸ்ட் இங்கேயும் அந்த டார்க்னஸ் போடுவோம். ஜஸ்ட் நான் வந்து கொஞ்சம் கூட நான் தான் அந்த டிப் கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த லைட் போர்ஷன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்க வந்து அந்த ஹைலைட் போர்ஷன் வந்து ஜஸ்ட் ஜென்டலா வந்து மார்க் பண்ணியிருக்கேன்.
நான் ஃபுல்லாக வந்து அந்த பேசிக் அவுட்லைனே எடுத்துட்டேன். அதுக்கு தேவையான டெப்த்து அப்புறம் வந்து லைட்டிங் மிஷின் டிவைட் பண்ணிட்டேன். இதுக்கு மாதிரி ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் வந்து இப்படிதான் ஒரு போர்ட்ரேட் வரணும் அவசியம் கிடையாது. நீங்க வந்து எப்படி வேணா போர்ட்ரேட் வரலாம். ஜஸ்ட் நீங்க அந்த கைட்லைன்ஸ்லாம் போடாம ஜஸ்ட் அந்த ஹை பால் ஸ்டார்ட் பண்ணி அப்படி நோ ஸ்லிப்ஸ் லைக் அப்படியே நீங்க ஸ்கெச் பண்ணலாம். பட் நீங்க ஸ்கெச் பண்ண வரும்போது ப்ரொபோர்ஷன் எங்கேயாவது மேலே கீழே வந்துட்டு தப்பா போயிடும். இதுவே நீங்க அந்த ப்ரொபோர்ஷன் லைன் இந்த மாதிரி ஒரு லைன் யூஸ் பண்ணி நீங்க ஸ்கெச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபோர்ஷன் அவுட் ஆகாது. அந்த ஒரு ஃப்ரேம்குள்ளவே இந்த ப்ரொபோர்ஷன் லைன்ஸ் எல்லாமே இது இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு நான் வரைய ரீசனே தான். இதுக்கான வீடியோ கொஞ்சம் கூட சேர்ந்து இதுல எப்படி ஒரு போர்ட்ரேட் கம்போஸ் பண்றது ஃபேஸ் ப்ரொபோர்ஷன் வீடியோ கண்டிப்பா நான் வந்து அப்லோட் பண்றேன் கூடிய சீக்கிரத்திலேயே. இப்போ நம்ம இதுல ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல யூஸ் பண்ண வேற ஒரு பெருசு கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஏபிபிஎஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். இது டெப்த் ஈஸியா கொடுக்க முடியும். லைட் போர்ஷன் இன்னும் அந்த முடி டோனும் சூப்பரா இதில் கொடுக்கலாம். பார்க்கலாம் தெரியும். பேசிக் அந்த ஷேட் நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண மாதிரியே ஷேட் மார்க் பண்ணியிருக்கேன். இது பார்த்தோன்னா இந்த ஷேட் டைப் வந்து இப்படிதான் பண்ணணும் இல்லை. இது வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயம் நான் பண்றது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பண்ணலாம். ஏன்னா நீங்க ஏதாவது புக்ஸ் வீடியோஸ் ரெஃபர்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். பட் இந்த மாதிரி நீங்க அந்த டெப்த் டோன் லைட் டோன் நீங்க பிரிச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லைட் டோன் டார்க் டோன் வந்து உங்களுக்கு வந்து சேராது. ஏன்னா இந்த டார்க்னஸ்க்கு இந்த போர்ஷனை ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணியிருந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஃபுல்லாக டார்க் பண்ணிட்டேன். அந்த லைன் போயிடுச்சு. இப்போ இந்த ரஃபைன் போட்டிருக்கு இல்லையா அந்த ட்ரெஸ்ஸோட லைன், இந்த லைன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பண்ணும்போது ஹைலைட் பண்ணி நான் முடிச்சிருவேன். இந்த ஃபார்ம் பண்ணும்போது இந்த கழுத்து பகுதி இந்த சைடு நீங்கள் கொண்டு வரதுக்கு ஜஸ்ட் அந்த லைன் டஃப்பாக நீங்கள் ஃபார்ம் கொண்டு வந்தாலே போதும். இது கொஞ்சம் டார்க் பண்ணிடாதீங்க. டார்க் பண்ண லைட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஹேரே பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு ரஃபாக ஜஸ்ட் அந்த ஃபார்ம் தகுந்த மாதிரி ஜிக்ஜாக்காக இந்த மாதிரிலாம் போடாதீங்க. இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக போடாமல் சும்மா இருக்காமல் அந்த ஃபார்ம்லேயே எல்லாம் கொண்டு வாங்க. இந்த பேசிக் ஸ்கெட்சிங் சொல்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து கார்ட் போட்டு செக் பண்ணுங்க. அந்த வீடியோ எதுக்குன்னா இந்த லைன் போடுறோம் இல்லையா, இந்த லைன் ஃபார்மேஷன் அப்புறம் உங்களோட ஸ்கில் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ செக் பண்ணிட்டு அப்புறம் கூட இந்த வந்து பாருங்க. ஜஸ்ட் அந்த ஃபார்முக்கு ஏற்ற மாதிரியே லைன் போடுறேன். லைக் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.